Assistant Professor, Guest Faculty, Faculty of Organic Agriculture, Gandhigram Rural University, DDUKK, திண்டுக்கல். இன்றைய பாடத்திட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள், முதலாவதாக நோக்கங்கள். மழைநீர் சேகரிப்பு அமைப்பில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் கூரை மழைநீர் சேகரிப்பு. இந்த கூரை மழைநீர் சேகரிப்பின் அடிப்படை கருத்து, தேவை மற்றும் நன்மைகளை கோடிட்டு காட்டுங்கள். அடுத்ததாக மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை செயல்படுத்துவதற்கான சிறந்த நிலைமைகளை கோடிட்டு காட்டுங்கள். கூரை மழைநீர் சேகரிப்பின் அடிப்படை படிகளை பட்டியலிடுங்கள். கூரை மழைநீர் சேகரிப்பின் அடிப்படை கூறுகளை அடையாளம் கண்டு கொள்ளுதல். மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளின் பல்வேறு கூறுகளின் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு முறைகளை கோடிட்டு காட்டுங்கள். அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். கூரை மழைநீர் சேகரிப்பு மற்றும் பயிர் உற்பத்தியில் அதன் பங்கு பற்றிய கருத்தும் இங்கு கையாளப்படுகிறது. மழைநீர் சேகரிப்பு நீர்நிலைகள், கூரைகள், கலவைகள், பாறை மேற்பரப்புகள் அல்லது மலை சரிவுகள் போன்ற இயற்கையான அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர்பிடிப்புகளில் இருந்து வெளியேறும் மழைநீரை சேமிப்பதற்கான ஒரு தொழில்நுட்பமாகும். மழைநீர் சேகரிப்பு என்பது பல்வேறு துறைகளின் அதிகரித்து வரும் நீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வறண்ட நீர் ஆதாரங்களை நிரப்புவதற்கும் மிக முக்கியமான செயல்பாடாகும். இப்போ நம்ம மழைநீர் சேகரிப்பு என்றால் என்னன்னு பார்ப்போம். மழைநீர் சேகரிப்பு என்பது மழை நீரை வீணாக்காமல் சேமித்து வைப்பது ஆகும். அந்த சேமிப்புல பாத்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் இந்த பாடத்திட்டத்துல நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். மழை நீரை சேகரித்து பொதுமக்களின் குடிநீர் தேவைகளுக்கும், கால்நடைகளுக்கும், நீர் பாசனத்திற்கும், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கும் பயன்படுத்தலாம். வீடுகள், நிறுவனங்களின் கட்டிடங்கள், தொழிற்சாலைகளின் மேற்கூரைகள் இவைகளில் இருந்தும் இதற்காக தயார் செய்யப்பட்ட தரை வழியாகவும் சேகரிக்கப்படும் மழைநீர் குடிநீருக்கான முக்கியமான ஆதாரமாக கட்டடங்களின் மேற்கூரைகளில் சேகரிக்கப்படுகிறது. இவ்வாறு சேகரிக்கப்பட்ட மழைநீர் பெரும்பாலும் நல்ல தரமானதாகவும் அதிக தூய்மையாகவும் உட்படுத்த தேவையில்லாமலும் இருக்கிறது. அதாவது என்னன்னா, அதிக தூய்மை இருக்கும் போது நம்ம அதை சுத்தம் பண்ணணும், வடிகட்டணும் அப்படின்றது தேவையில்லாது. அதே இது மழை நீரை நம்ம அதிக நாட்கள் சேமித்து வைத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம வடிகட்டி தான் அதை பயன்படுத்தணும். இந்த மழை நீர் என்பது மிகவும் தூய்மையானது, சுத்தமானது. வேறு வகை நீர் ஆதாரம் இல்லாத போது ஆண்டு மழைப்பொழிவு 200 மில்லிமீட்டருக்கு கூடுதலான இடங்களில் குடும்பத்தின் குடிநீர் தேவைக்காக மழைநீர் வடிகால் அமைப்பு ஏற்படுத்துவது சிறப்பானதாகும். மழைநீர் சேகரிக்க எளிமையானது முதல் சிக்கலானது வரை பல வகையான அமைப்புகளை உருவாக்கலாம். தரை வழியாகவோ கட்டடங்களின் மேற்கூரைகள் வழியாகவோ மழைநீர் சேகரிக்கப்படும். இந்த அமைப்பின் திட்ட அளவு, செயல்திறன், மழை பொழிவின் அளவு, அதாவது மழை பெய்யக்கூடிய அளவு, அதாவது மழை சிறு சிறு துளிகளாக இருக்கலாம், அல்லது காற்று மழையும் சேர்ந்து பெய்யலாம், அல்லது புயலாக இருக்கலாம். அந்த மழை எந்த அளவுல மழை பெய்யக்கூடுமானால் அதற்கேற்ற மாதிரி நம்ம மழைநீர் சேகரிக்கிற அமைப்புகளை உருவாக்கணும். சராசரியாக நிலத்தில் பெய்யும் மழையில் 40% நிலத்தின் மேல் ஓடி கடலில் கலக்கின்றது. 35% வெயிலில் ஆவியாகின்றது. 14% பூமியால் உறிஞ்சப்படுகிறது. மீதமுள்ள 10% மண்ணின் ஈரப்பதத்திற்கு உதவுவதாகவும் இதுவரை கணக்கிடப்பட்டுள்ளது. தரைவழி மழைநீர் வடிகால் அமைப்பு.
தரைவழி வடிகால் அமைப்பு மழைநீரை தயார்படுத்தப்பட்ட வடிகால் பகுதியிலிருந்து சேமிப்பு பகுதிக்கு கொண்டு செலுத்துகிறது. முறைப்படி வடிவ அமைக்கப்பட்டு கூடிய அளவு நீரை சேகரிப்பதன் மூலம் இது சிறிய சமுதாய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேற்கூரை மழைநீர் வடிகால் அமைப்பு. இந்த வகையான அமைப்பில் மேற்கூரையில் விழும் மழைநீரை ஒருங்கே திரட்டி நீர்த்தாரைகள் மற்றும் குழாய்கள் மூலம் சேமிப்பு பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. வறண்ட காலத்துக்கு பிறகு, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலநிலையில மழை பெய்யும், குறிப்பிட்ட காலங்கள்ல மழை பெய்யாது. அப்போ அந்த பகுதியில் உள்ள நிலங்கள்லாம் என்ன செய்யும், வறண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா வறண்ட காலத்துக்கு பிறகு பெய்யும் முதல் மழையின் நீரை சேகரிக்காமல் விட்டுவிடுவது நல்லது. இதில் தூசி, பறவை, எச்சம் போன்றவைகள் கலந்திருக்கலாம். அதாவது என்னன்னா கடந்த 3 மாதம் 4 மாதம் மழையே இல்லை, வெறும் காற்றடிக்கலாம் அல்லது ஒரு தூசிகள்லாம் படியக்கூடிய ஒரு சூழ்நிலை காற்றின் மூலமா உருவாகலாம். அல்லது சில விலங்குகளை ஊர்வன பரப்பன இந்த மாதிரி விலங்குகளாலேயோ ஒரு பூச்சிகளாலேயோ அதனுடைய எச்சங்கள் அந்த பகுதியில விழுந்திருக்கலாம். அதனால வறண்ட காலத்துக்கு பிறகு பெய்யும் முதல் மழையின் நீரை சேகரிக்காமல் விட்டுவிடுவது நல்லது. மேற்கூரை நீர்த்தாரைகள் போதுமான சரிவுடனும் பெருமழையை தாங்கக்கூடிய அளவு பெரியதாகவும் பலமானதாகவும் அமைத்தால் நீர் தேங்காமல் பார்த்து கொள்ளலாம். குறிப்பாக கொசு உற்பத்தி, நீர் ஆவியாதல், நீர் மாசுபடுதல், பாசி வளர்தல் ஆகியவைகளை தடுக்க சேமிப்பு தொட்டிகளை நன்றாக மூட வேண்டும். மழைநீர் சேகரிப்பு திட்டம் நல்ல முறையில் செயல்படவும் தூய்மையாகவும் இருக்க அதற்கு வழக்கமான பராமரிப்பு மற்றும் தூய்மை பணிகள் மிக அவசியம். மரபு வழி மழைநீர் சேமிப்பு. பல ஆண்டுகளுக்கு முன்பே தென் தமிழ்நாட்டில் செட்டிநாடு பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் மழைநீர் சேகரிக்கவென்று சிறப்பான அமைப்புகள் வைத்து கட்டப்பட்டிருக்கின்றன. இப்பவும் நம்ம இந்த பகுதியில போனோம் வைங்க, அங்க வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு நம்ம போனோம்னா அவங்க வசிக்கக்கூடிய அந்த வீடானது எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் சரி, அந்த மழை பெய்ய ஆரம்பித்து முடியும் நேரம் வரை பெய்யக்கூடிய அனைத்து மழைநீர் தண்ணிகளையும் அந்த வீட்டை சுற்றியே வீட்டுக்குள்ளவே சேகரிக்கக்கூடிய அமைப்புகள்ல தான் அந்த வீடு கட்டப்பட்டிருக்கும். இது எப்போ, பல ஆண்டுகளுக்கு முன்பாக 50-100 வருடங்களுக்கு முன்னாலவே இந்த மாதிரி அவங்களுடைய கட்டட அமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பது பாராட்டத்தக்கது. வானம் பார்த்த ஊர்கள்னா என்ன, அங்க உள்ள விவசாயிகள் மக்கள் அனைவருமே எப்ப மழை வரும் அப்படின்னு சொல்லி காத்துட்டே இருப்பாங்க. எதுக்கு, அவங்க பயிர் செய்யணும், அந்த மழையை நம்பிதான் விவசாயமே இருக்கு, அவங்களுக்கு குடிநீர் வேணும். சோ அதனால வானம் பார்த்த ஊர்கள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக உண்டு. அதற்கு சில ஊர்களை நம்ம சொல்லலாம்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழை நீரை நம்பியே வேளாண்மையும் வாழ்க்கை தரமும் உள்ளது. இந்த ஏரியால பாத்தீங்கன்னா விவசாயம் மத்த நல்ல மழை பெய்யக்கூடிய ஏரியால பார்க்கக்கூடிய விவசாய தொழிலை விட இங்கு விவசாய தொழில் அவ்வளவு சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மழையே கிடையாது. சோ எப்ப மழை வரும், அந்த மழையை எதிர்பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க நிலங்களை தயார் செய்து, விதைகளை தயார் செய்து, விதை நேர்த்தி பண்ணி, அதற்கான வேலையாட்களை ரெடி பண்ணி, அந்த சூழ்நிலையை அந்த காலநிலையை பார்த்துட்டே இருப்பாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பே நகரத்தார் என்ற ஒரு சமூகம் இருக்கிறாங்க. காரைக்குடி, கோணாப்பட்டு, ஆத்தங்குடி, கானாடு காத்தான், கோட்டையூர், தேவகோட்டை,
ராங்கியம், சிறுகூடல்பட்டி, வலையப்பட்டி, புதுவயல் மற்றும் செட்டிநாட்டு பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள தங்களின் வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் கட்டி வைத்துள்ளனர். இப்போ நம்ம போனாலும் நம்ம அந்த மாதிரி அமைப்புகளை, அந்த மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை இந்த ஊர்களில் நம்மளால பார்க்க முடியும். வீட்டின் நடுப்பகுதியில் மழைநீர் தேங்கும்படி முற்றம் அமைத்துள்ளனர். அதாவது வீடெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குற மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி வீடா இருக்காது. ஒவ்வொரு வீடும் பாத்தீங்கன்னா 20 சென்ட், 25 சென்ட், ஏன் 50 சென்ட், ஏன் 1 ஏக்கர் பரப்பளவு அளவுல கூட வந்து வீடுகள் வந்து இருக்கும். ஏன்னா அப்ப எல்லாம் வந்து தனித்தனி குடும்பம்ன்றத விட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் வாழ்ந்திருக்காங்க. அப்ப அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு தேவையான மழை நீர், அதாவது மழை நீர் சொல்றாங்க, தேவைப்படும் நீரை அவர்கள் மழை பெய்யும் போது சேகரிச்சு அதை வச்சுக்கிறாங்க. அதற்காக தான் வீட்டின் நடுப்பகுதியில் மழைநீர் தேங்கும்படி முற்றம் அமைத்துள்ளனர். எல்லா வீட்டிற்குமே மாட மாளிகையா இருந்தாலும் கூட அந்த வீட்டிற்கும் கூரைக்கு நாட்டு ஓடுகள் தான் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஏன்னா அந்த நாட்டு ஓடு வந்து கூரை அமைப்புல வந்து அவங்க பயன்படுத்தும் போது மழை பெய்யும் போது அந்த நாட்டு ஓடுகள் வழியா வரக்கூடிய தண்ணி வந்து தேங்காம நம்மளுக்கு வந்து நம்மளுடைய தொட்டிக்கு வந்து சேர்ந்துரும். தொடர்ச்சி. மாடியின் மேல் தளத்தில் விழும் மழைநீர் நேராக கூம்பு குழாயின் வழியாக 2வது தளத்திற்கு வந்து அங்கிருந்து அடித்தளத்திற்கு வாய்த்தகரத்தின் வழியாக வந்து சேருகிறது. நாட்டு ஓடுகளுக்கு இடையில் நீரை உறிஞ்சாத தன்மை உள்ளதால் ஓடுகளில் விழும் மழைநீர் முழுமையாக முற்றத்துக்குள் வந்து சேர்ந்துவிடும். அதனாலதான் ஏற்கனவே நம்ம சொன்னோம், நாட்டு ஓடுகளை வந்து கூரை அமைப்பிற்கு வந்து பயன்படுத்துவாங்க. அப்படி வந்து கொட்டும் நீரை கூடல் வாய்க்கு கீழே பெரிய பித்தளை அண்டாக்கள் அல்லது பெரிய அகன்ற வாயுள்ள பாத்திரங்களை வச்சு முற்றத்தின் 4 பக்க மூலைகளும் அந்த வந்து சேரும் விழுகலையே அந்த குழாய் வழி அதை வந்து பிடிச்சு பத்திரமா அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் துணியால அதை வந்து அந்த வெள்ளை வேட்டின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அந்த வாய்ப்பகுதியை வந்து மூடி வேடு கட்டி சேமிச்சு வைப்பாங்க. பின்னர் சேமிக்கப்பட்ட நீரை தேவைப்படும் போது எடுத்து சுட வைத்து காய்ச்சி அடுப்புல வச்சு பாத்திரத்துல அந்த தண்ணியை ஊத்தி காய்ச்சி அருந்துவது இன்றும் வழக்கத்தில் உள்ளது. அதாவது நாட் ஒன்லி சிவகங்கை, ராம்நாடு, எல்லா பகுதியிலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய வந்து எதிர்பாராத, தெரிந்து கொள்ளாத, பெயர் சொல்ல முடியாத நோய்கள்லாம், பல வகையான நோய்கள் வந்து இன்னைக்கு நம்ம வந்து மனிதர்களை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எல்லோருமே வந்து அந்த ஒரு அவேர்னஸ் வந்துட்டாங்க. அதாவது தண்ணினா நம்ம சுட வச்சுதான் குடிக்கணும் அப்படின்னு. தங்களுக்கு தேவையான நீரை அகழியில் பிடித்தது போக மேற்கொண்டு மிஞ்சும் மழை நீரை வீணடிக்காமல் தங்களது வீட்டின் ஓரத்திலேயே கால்வாய்களை அமைத்து வீட்டின் பின்புறம் கிணறு போன்ற உரையுடன் கூடிய மழைநீர் சேகரிப்பு தொட்டியையும் கட்டி வைத்து அதனுள் விழுமாறு அமைத்துள்ளனர். இப்ப நம்ம ஏற்கனவே இப்போ சற்று முன் நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த நாட்டு ஓடுகள் மூலமா கூரை அமைத்து அந்த வீட்டின் மேற்பரப்புல விழுகக்கூடிய மழை தண்ணீரை முற்றத்துல சேகரிச்சு அதை ஒரு அண்டாக்கல்ல இருந்து அதை வந்து மூடி நல்லா பாதுகாப்பா வச்சு அதை சுட வச்சு நம்ம சாப்பிடுறோம். அப்படி வந்து நம்ம எல்லா இடத்துலும் நம்ம வீட்டுல தேவைப்படும் அளவுக்கு தண்ணீரை வந்து முற்றத்து பகுதியில வந்து நம்ம சேகரிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் மழை பெய்யுது, இன்னும் நிறைய மழை நீர் கிடைக்குது. அதை வந்து ஏன் நம்ம விட்டு வைக்கணும்? அதனால தங்களுக்கு தேவையான நீரை அகழியில் பிடித்தது போக மேற்கொண்டு மிஞ்சும் மழை நீரை வீணடிக்காமல் தங்களது வீட்டின் சுற்றுப்புறங்களில் அல்லது வீட்டின் பின்புறம் கிணறு போன்ற உரைகளை வந்து, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிணறு வந்து தோட்டப்பகுதியில இருக்கலாம், ஆனா வீடுகளை வந்து உரை கிணறு தான் இருக்கும். அதாவது வந்து என்னன்னா ஒரு 5 அடி அகலம், ஒரு 2 அடி உயரத்துக்கு வந்து ஒரு உரை. இதே போல வந்து 8 அல்லது 10 உரைகளை வந்து வீட்டுக்கு பின்புறம் வந்து குழி தோண்டி அதை இறக்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா கூழாங்கற்கள் அதை வந்து போட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆத்து மணல் போட்டு அந்த அமைப்பை வந்து வீட்டுக்கு பின்பக்கம் வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து சேகரிச்ச தண்ணி போக இன்னும் நிறைய மழை தண்ணீர் கிடைக்குது, அதை என்ன செய்யறது? அப்ப நம்ம வீட்டுக்கு அருகில் உள்ள நம்ம விவசாயத்துல தோண்டப்பட்ட கிணறுக்கு வந்து நீரின் அளவு குறையும் போது
நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, அந்த உரைக்குள்ள தண்ணியை வந்து திரும்பவும் சேமித்து வைக்கலான்னு. இதன் மூலமா ரீசார்ஜ் செய்யப்படுகிறது. ரீசார்ஜ் மீன்ஸ் நீர் ஆதாரம் குறைந்ததை வந்து மீண்டும் உயர்த்தி காட்டுவதற்கு இந்த உரைநீர்ல வந்து கிணறு உரைநீர் மூலமா நம்ம சேகரிக்கிற அமைப்பு வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இப்படி இப்பகுதியில் உள்ள வீடுகளில் அந்த காலத்திலேயே வடிவமைக்கப்பட்ட மிகச்சிறந்த கட்டடக்கலையினால் சிறு துளி தண்ணீர் கூட வீணாகாமல் நிலத்தடியில் சேமித்து வைக்கப்படுகிறது. அதே போல கழிவு நீரும் வெளியே தெருவில் ஓடி அது பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம நிலத்துக்குள்ளேயே, நிலத்திற்கு வந்து அடியிலேயே கால்வாய் அமைத்து வெளியேற்றப்படுகிறது. கால்வாய்னா இந்த மண் பைப்பு வச்சு கூட அதை கடத்திடுவாங்க. இப்படி வீடுகளில் மட்டுமல்லாது கோயில்கள், தெருக்கள் என எல்லா இடங்களிலும் மழைநீரை சேமித்து வைக்கும் தொலைநோக்கு அவர்களுக்கு இருந்துள்ளது என்பது உண்மை. அதாவது இப்ப நம்ம கோயில்களுக்கு எல்லாம் போறோமே, அங்க நல்லா இனிமே கோயிலுக்கு போறவங்க கவனிச்சு பாருங்க, அந்த கோயில்ல வந்து விழுகக்கூடிய மேற்பரப்புல விழுகக்கூடிய எல்லா மழை நீரும் அழகா வந்து அந்த தூணுக்கு அடியில வர்ற மாதிரி செட் பண்ணி அந்த தெப்ப குளத்துக்கு போயிடும். அதே போல பெரிய பெரிய ஃபேக்டரி, அதே போல தெருக்கல்ல வந்து மழை பெய்யும் ரோட்ல ஓடி வர்ற தண்ணி கொண்டு பாத்தீங்கன்னா அது கரெக்டா அந்த வாய்க்கால் வழியா போய் ஒரு கம்மாயில குளத்திலேயே ஏரியில போய் சேர்ந்துரும். நிலத்தடி நீர்மட்டம் உயர நம்ம என்ன செய்யணும்? நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சு போச்சு, நம்ம கிணத்துல குறைஞ்சு போச்சு, ஏரியில குறைஞ்சு போச்சு. அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நிலத்தடி நீர்மட்டம் உயர வேண்டுமானால் மழைநீர் சேகரிப்பு திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நிலத்தடி தொட்டி செவ்வக வடிவுள்ள அல்லது சதுர வடிவுள்ள ஆர் வட்ட வடிவுள்ள கிணறு, தெப்பக்குளம் அல்லது குட்டைகளில் சேமிக்கப்படும் மழைநீர் தானாக நிலத்தடிக்கு உறிஞ்சிக் கொள்ளப்படும் வகையில் அமைக்கப்பட வேண்டும். நகர்ப்புற பகுதிகளின் பயன்பாடு. மழைநீர் சேகரிப்பு திட்டம் நகர்ப்புறங்களில் ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும். இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அடிப்பைப்பு போட்டிருக்கோம், ஒரு 50 அடி 60 அடிக்கு வந்து போர் இறக்கி ஒரு கை பம்பை வந்து அதுல மாட்டி அதை வந்து நம்ம அடிச்சுதான் குடி தண்ணி எடுத்துக்கிறோம், புழங்குறதுக்கு எடுத்துக்கிறோம். வீட்டினுடைய நம்மளுடைய தினசரி அன்றாட வாழ்விற்கு தேவையான நீரை வந்து கைப்பம்பு மூலமா எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது கோடை காலத்துல வந்து வாட்டர் லெவல் கீழே போயிடும். அப்ப என்ன செய்யணும், நம்ம எங்க அந்த போர் போட்டிருக்கோமோ அந்த போருக்கு பக்கத்துல வந்து சற்று தூரத்துல வந்து நம்ம மழை பெய்யும் போது கிடைக்கக்கூடிய தண்ணீர்களை சேமிக்கும்படி இந்த கிணறு உரை அமைப்பு வந்து நம்ம செய்யலாம். சரியா? அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி அகலம் 5 அடி விட்டம் ஒரு 6 அடி 8 அடி ஆழத்துக்கு ஒரு குழியை வெட்டி உட்பக்கமாக வந்து ஒரு நல்ல மண்பூச்சி வந்து சுண்ணாம்பு கலந்த மண்பூச்சி வந்து பூசிட்டு அதுல தண்ணியை தேக்கி வைக்கலாம். அப்படி பண்றதுனால என்ன ஆகுது, அந்த போருக்கு வந்து வாட்டர் வந்து என்ரிச் ஆகும், சீப்பேஜ் ஆகி அதுல போய் நல்ல நம்மளுக்கு கீழே ஊத்து கிடைக்கும், தண்ணீர் வந்து பெருகும். சேமிக்கப்படும் மழைநீர் அன்றாட வீட்டு உபயோக தேவைகளுக்கும் கழிப்பறைகளில் பயன்படுத்தவும், சலவை துணிமணிகளை நம்ம துவைச்சே ஆகணும், சலவை மற்றும் குளியலுக்கும் சமையலுக்கும் பயன்படுத்தலாம். சமையலுக்கு பயன்படுத்தும் போது அதை வந்து நல்லபடியா வடிகட்டி மழை தண்ணிய அதை தூசி துப்பட்டை இல்லாம பார்த்து தூய்மையா இருக்கிறது என்பதை சோதித்த பின் தான் சமையலுக்கு நம்ம பயன்படுத்தணும். கடின நீர் உள்ள இடங்களில் மழைநீர் முக்கிய தேவையாக உள்ளது. இங்க கடின நீர் மென்னீர்னா என்ன? கடின நீர் அப்படின்னா வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், அதனுடைய டென்சிட்டி அதிகமா இருக்கும், அதுல உப்புத்தன்மை அதிகமா இருக்கலாம், குடிப்பதற்கு தகுதியற்றதா இருக்கலாம், வேளாண் தொழில் செய்வதற்கு தகுதியற்றதா இருக்கலாம். அந்த மாதிரி கடின நீர் உள்ள இடங்களில் மழைநீர் முக்கிய தேவையாக உள்ளது. மேலும் நன்றாக சுத்திகரிக்கப்பட்ட பின்னரே குடித நீராக பயன்படுத்த வேண்டும். இல்லைன்னா அதுல ஏதாவது நோய் கிருமிகள் இருக்கலாம், அல்லது நம்ம உடம்புக்கு வந்து பக்க விளைவுகளை உண்டு பண்ணக்கூடிய சில விஷத்தன்மை உள்ளதா கூட இருக்கலாம். சோ ஏன் நம்ம அறிய முடியாது, ஏன்னா வந்து அதுல பாக்டீரியா, ஃபங்கல், வைரஸ் அல்லது சில பூச்சிகள், ஒரு நோயை உண்டாக்கக்கூடிய பூச்சிகள் இருக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு வந்து
நன்கு அதாவது சூடுபடுத்தி சுத்திகரிக்கப்பட்ட பின்னரே குடித நீராக பயன்படுத்த வேண்டும். கட்டாய மழைநீர் சேகரிப்பு திட்டம். கட்டாய மழைநீர் சேகரிப்பு திட்டம். இந்த தலைப்பை பாருங்க, கட்டாயம். ஏன் இது பாத்தீங்கன்னா மாநில அரசு மத்திய அரசு செயல்படுத்தின ஒரு திட்டம். இங்க ஏன் கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னா, எங்க போனாலும் வறட்சி, குடித நீர் இல்ல. குடித நீருக்காக 2-3-4 கிலோமீட்டர் போய் 2 குடத்தை தூக்கிட்டு வர வேண்டிய நிலைமை இருக்கு. அப்படியே குடித நீர் கிணத்துல எடுத்தாலும் அது அதாவது கெட்டு போன ஒரு தண்ணியாக, சுத்தம் இல்லாத, சுகாதாரம் இல்லாத ஒரு தண்ணியா குளத்துல கிடைக்குது. சோ இந்த மாதிரி இருக்கிறத ஏன் நம்ம ஒரு மழைநீர் சேகரிப்பு மூலமா கிடைக்கக்கூடிய நல்ல தூய தண்ணீரை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்றது இந்த அரசாங்க அமைப்புகள் சில அறிவியல் அறிஞர்கள், சில வல்லுநர்கள், கல்வி வல்லுநர்கள் அனைவரும் சேர்ந்து இதை கட்டாயப்படுத்தணும். நம்ம நிலத்தடியில நீர் வளம் குறைஞ்சிருச்சு, அதை என்ரிச் பண்ணணும், இன்னும் அதிகப்படுத்தணும், நீர்மட்டத்தை உயர்த்தணும் அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு திட்டம் அவசியம் சொல்லி அரசாங்கம் முடிவெடுத்தது. அதை இங்க பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள மாநிலமான தமிழ்நாட்டில் கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் கட்டாய மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்ற சட்டம் நடைமுறையில் உள்ளது. மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் குறைந்து வரும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த இச்சட்டம் கொண்டு வரப்பட்டு தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இச்சட்டத்தின்படி அனைத்து வீடு மற்றும் அனைத்து கட்டடங்களும் கட்டாயமாக மழைநீர் சேகரிப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும். தேவைப்படுவோருக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உருவாக்கி கொடுக்கும். தவறினால் மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும். இதுதான் கட்டாயம் சொல்றது. அதாவது நீங்க செய்யுங்கன்னு சொல்லி நம்ம தெருக்கூட்டம் நடத்தினாலோ விளம்பர கூட்டம் நடத்தினாலோ அவங்க நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க கவர்மெண்ட், மக்கள் குடிக்க கூட தண்ணி இல்லாம கஷ்டப்படும் போது ஏன் நம்ம சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களை கேட்க வைக்கிறதுக்கு, அவங்கள மழைநீர் சேகரிப்பு இது செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, மழைநீர் சேகரிப்பு ஒவ்வொரு வீட்டிற்கும், ஒவ்வொரு கட்டடத்திற்கும், ஒவ்வொரு தொழிற்சாலைகளுக்கும், எந்த ஒரு அமைப்பிற்கும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு செய்ய தவறினால் அந்த வீட்டு பகுதிக்கும் தொழிற்சாலைக்கும் மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு அரசு ஊழியர்கள் எல்லாம் தெருவா வீடு வீடா போய் கணக்கெடுத்தாங்க. எந்த வீட்டுல அமைச்சிருக்காங்க, என்ன ஸ்டேஜ்ல இருக்கு. சோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் வாரம் ஒரு முறை மழைநீர் சேகரிப்புக்காகவே ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. எத்தனை கிராமம், எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க, அந்த மக்கள் வசிக்கக்கூடிய வீட்டுல சொந்த வீடு இருந்தது எவ்வளவு பேரு, தொழிற்சாலைகள் எவ்வளவு இருக்கு, இந்த பகுதியில எல்லாம் மழைநீர் சேகரிப்பு நடத்துனீங்களா, எவ்வளவு நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொரு வாரமும் பொதுக்கூட்டம் நடத்தி, பொது அபிஷியல் கூட்டம், அது மீட்டிங் நடத்தி அதுல என்ன பண்றாங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க. சரி, கிட்டத்தட்ட இந்த பகுதியில ஒரு 80% மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைச்சிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 20% அமைப்பையும் வீடுகளுக்கும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கப்படுகிறது. இதன் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் 50% வரை நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்ததாக கூறப்படுகிறது. மேலும் நிலத்தடி நீரின் தரமும் உயர்ந்து வருவதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. சேகரிக்கும் முறைகள், ஹார்வெஸ்டிங் மெத்தட்ஸ். நெரிசலான பெருநகரங்களில் வீடுகள், கட்டிடங்களின் கூரைகளில் விழும் மழைநீரை குழாய்கள் மூலமாக பூமியில் அமைக்கப்படும் சம்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது தண்ணியை வீட்டு காம்பவுண்டுக்குள்ள ஒரு பள்ளம் தோண்டி செவ்வக வடிவில் நம்மளுக்கு தேவைப்படும் அளவுக்கு அந்த கொள்ளளவு எவ்வளவு தேவையோ அதற்கேற்ற மாதிரி ஒரு தொட்டி பூமிக்கடியில் அமைப்பாங்க. சம்ப் நீர் தொட்டியில் சேகரிக்கலாம்.
மழை பருவத்திற்கு முன் கூரைகளை சுத்தம் செய்வதும், அதாவது நம்ம வீடு இருக்குன்னா அந்த மொட்டை மாடியை சுத்தம் பண்ணணும், சரியா? சுத்தம் செய்வதும், பொதுவாகவே கூரை மொட்டை மாடியை சுத்தமாக வைத்துக் கொள்வதும், எப்பவுமே, அதாவது மழை பெய்யறதுக்காக மட்டும் இல்லை, எப்பவுமே சுத்தமாக வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. உறிஞ்சு குழிகள், பெர்குலேஷன் பிட்ஸ். தற்போது நகரங்களில் அடுக்குமாடி கட்டிடங்கள் மற்றும் வீடுகளை சுற்றி வெளிப்புற சுவர் வரை சிமெண்ட் தளங்கள் அமைத்து விடுவதால், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப அபார்ட்மெண்ட்ஸ் அந்த கலாச்சாரம் அதிகமா பரவிடுச்சு. அப்ப அவங்களுக்கு கீழே காரை நிறுத்துறதுக்கு சுற்றுப்புறத்துக்கு இடைவெளி வேணும்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் வால் கட்டுறாங்க, செக்யூரிட்டி எல்லாமே இருக்காங்க. பட் என்ன பண்றாங்கன்னா, மணலா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பகுதி எல்லாமே சிமெண்ட்ல பிளாஸ்டரிங் பண்ணிடுறாங்க. அப்ப என்ன ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 400-500 வீடுகள் இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய பரப்புல மழை தண்ணி புறம் பூமிக்குள்ள போகாம அது வெளியேற்றப்பட்டு பின்னாடி உள்ள காட்டு பகுதிக்கு போகுது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சாக்கடை ஓடை இருக்கலாம், அல்லது அங்க பாத்தீங்கன்னா சுத்தமே செய்யப்படாத குப்பை குளங்களா இருக்கலாம், அல்லது தொழிற்சாலை கழிவுகளை கொட்டி வைக்க கூட ஒரு இடமா இருக்கலாம். அங்க போய் இந்த தண்ணி சேருது. அந்த தண்ணி அதோட சேர்ந்து கலந்து அந்த விஷத்தன்மையோட கூடி திரும்ப பூமிக்குள்ள போகுது, சரியா? இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு சென்னை போன்ற கடலோர நகரங்களில் இவை முழுவதுமாக கடலில் சென்றும் கலந்து விடுகிறது. இதை தவிர்த்து நிலத்தடி நீரை பாதுகாக்க கட்டிடங்களை சுற்றி ஆங்காங்கு 3 அடி ஆழம், குறைந்தபட்சம் 3 அடி ஆழம், 12 அங்குலம் 1 இன்ச் விட்டம் கொண்ட துளைகள் அமைத்து அவற்றை கூழாங்கல், மணல் முதலியவற்றால் நிரப்பி அதை ஒரு ஓட்டை போட்டு அந்த வட்ட வடிவமா இருந்தவோ வட்ட வடிவமா அந்த துளைகள் இருந்தாலோ அல்லது சதுர அமைப்புல இருந்தாலும் அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி மூடிகளை வைத்து மூடி விடலாம். அப்போ வாட்டர் என்ரிச் ஆகும், பூமிக்குள்ள போகும். அந்த குடியிருப்பு மனை வளாகத்திற்குள் பெய்யக்கூடிய அனைத்து நீர்களும், மழை நீர்களும் இந்த சின்ன சின்ன துளைகளுக்குள்ள என்ன போகும், பெர்குலேட் ஆகி கீழே போயிடும். இந்த முறையில் சுமார் 1 கிரவுண்ட் இடத்தில், 1 கிரவுண்ட்னா எவ்வளவு, 1 கிரவுண்ட்னா 5 சென்ட் இடத்தில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை சுற்றி சுமார் 5 அல்லது 6 உறிஞ்சி குழிகள், பெர்குலேஷன் பிட் அமைப்பது நிலத்தடி நீரின் அளவையும் தரத்தையும் உயர்த்த உதவும். சாதாரணமாக இவ்வாறு உறிஞ்சு குழிகள் அமைக்கப்பட்ட பின் அருகில் உள்ள வற்றிய கிணறுகளில் நீர்மட்டம் உயர 2 வருடங்கள் ஆகிறது. மதிப்பிற்குரிய போற்றுதலுக்குரிய தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்த வீட்டில் மழைநீர் சேகரிக்கப்பட்ட முறை, இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். போர்பந்தரில், அதாவது இந்தியாவில் குஜராத் மாநிலம், மகாத்மா காந்தி பிறந்த அறைக்கு முன்புறமாக வீட்டின் 3 பகுதிகளுக்கு நடுவில் அமைந்த வராண்டாவின் அடியில் 20 அடி நீளம், 20 அடி அகலம், 15 அடி ஆழமும் கொண்ட சுமார் 20,000 கேலன்கள் கொள்ளளவு கொண்ட ஒரு தொட்டியை அமைத்திருந்தனர். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. போர்பந்தர் பகுதியில் நிலத்தடி நீர் உப்பு கரித்து கடினமாக இருப்பதால் சமையலுக்கு உபயோகிக்க இயலாததாக இருக்கிறது. எங்க அந்த இந்தியால குஜராத் மாநிலத்துல போர்பந்தர் பகுதியில் உள்ள பகுதிகளில், மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அதை சமையலுக்கே பயன்படுத்த முடியல, குடிக்கவும் பயன்படுத்துற கஷ்டமா இருக்கு, நீர் உப்பு கரித்து கடினமா இருக்கு. ஆகவே மகாத்மா காந்தியின் வீட்டில் மழை நீரை இந்த பெரிய தொட்டியில் சேகரித்து வருடம் முழுவதும் உபயோகப்படுத்தி வந்தனர். நமக்கு தெரியாத ஒரு நல்ல விஷயம். பருவமழை தொடங்கும் முன் மேல்தளங்களின் கூரையை கவனமாக கழுவி விடுவார்கள். மழை வரப்போதுன்ற அறிகுறி தெரிஞ்சாலே வேகமா மாடியில ஏறி போய் அந்த மேல்புறத்தை எல்லாம் நல்லவா ஒரு 100% தூய்மையாக சுத்தப்படுத்திடுவாங்க. இங்கு விழும் மழைநீர் குழாய்கள் வழியாக கீழே இறங்கி குழாய் முனையில் சுண்ணாம்பினால் வடிகட்டி
சுத்தம் செய்யப்பட்ட பின் கீழ் தொட்டிக்கு செல்லுகிறது. இந்த வீட்டில்தான் 5 தலைமுறைகளாக காந்தி குடும்பத்தினர் வசித்து வந்துள்ளனர். மழைநீர் அறுவடை அமைப்பு. இப்ப இந்த படத்தை பாருங்க. இடது கை பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டடம் இருக்கு. அது வீடுதான். அதனுடைய மேற்பரப்புல மழை பெய்கின்றது. அந்த மேற்பரப்புல பெய்யக்கூடிய மழை என்ன ஆகுது, அந்த கைப்பிடிச்ச ஒரு கீழே ஒரு பைப்பு மூலமா, பிவிசி பைப்பு மூலமா கீழே உள்ள தொட்டிக்கு வருகிறது. அந்த வடிகட்டி தொட்டியில பாத்தீங்கன்னா அளவு 2க்கு 2 3 அடி. சரியா? 2க்கு 2 3 அடி அளவுல அதான் 2 அடி நீளம், 2 அடி உயரம், 3 அடி அகலம். இந்த மாதிரி அமைப்பு செஞ்சு அதுல சில அந்த கூழாங்கற்கள் மணல் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதுல ஃபில்டர் பண்ண தண்ணி, வடிகட்டப்பட்ட தண்ணி கிணறு அமைப்புக்கு கொண்டு வராங்க, ஒரு வெளியேற்றும் குழாய் வழியா. இந்த கிணற்றுடைய அமைப்பை இங்க படம் காட்டியிருக்கோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, செங்கல் ஜல்லி அடியில போட்டிருக்காங்க, அந்த உரைக்கு அடியில. அதுக்கப்புறம் கூழாங்கல்லும் போடலாம். அதுக்கு மேல பெருமணல் போட்டிருக்காங்க. இப்ப இந்த கட்டடத்துல ஒழுகிற தண்ணி ஒரு பைப்பு மூலமா வடிகட்டும் தொட்டிக்கு போது, வடிகட்டப்பட்ட தண்ணீர் வெளியேறும் குழாய் வழியா கிணறுக்குள்ள வருது. மழைநீர் சேகரிப்பின் முக்கிய நன்மைகள். தண்ணீர் இலவசம் மற்றும் கட்டுமானம் மற்றும் பராமரிப்புக்கான செலவு குறைவாக உள்ளது. தண்ணீர் இந்த மழைநீர் சேகரிப்புல என்னன்னா, தண்ணீர் இலவசமா கிடைக்குது. எங்க இருந்து கிடைக்குது? மழை பெய்யறதுனால கிடைக்குது. கட்டுமானமும் அதிக செலவு கிடையாது. பராமரிப்பு பண்றதுக்கும் அதிக செலவு கிடையாது. ஏன் அரசாங்கத்துல மாநில அரசுகள் என்ன பண்ணாங்க, அதுக்கு மானியமே கொடுத்தாங்க. இது பாதுகாப்பான குடிநீர் விநியோகத்தை வழங்குகிறது. இதில் விலையுயர்ந்த சிகிச்சை மற்றும் சுத்திகரிப்பு செயல்முறை இல்லை. இந்த இடத்துல சிகிச்சைன்னு சொல்றது என்னன்னா, அதிக காசு செலவழிச்சு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த அமைப்பை நம்ம உருவாக்கப்பட வேண்டியதில்லை. அல்லது அந்த அமைப்புல ஏதாவது சேதம் வந்துச்சுன்னா அதை சரி கட்டுறதுக்கும் செலவுகள் அதிகமா இருக்கு, தேவைப்படாது அப்படின்ற கருத்து தான் அது. சுத்திகரிப்பு செயல்முறை இல்லை. அதாவது ஒரு பெரிய கெமிக்கல் பவுடர் எல்லாம் கொண்டு போட்டு அதை போட்டு சுத்தம் பண்ணி 1க்கு 4 தடவை அந்த மாதிரிலாம் கிடையாது. மேல ஏறி நாமளே அந்த ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களையும் அந்த இடத்த நம்ம வீட்டளவுல சுத்திகரிப்பு செய்யலாம். அதற்காக தனியா ஆளை தனிநபர்களை நியமிச்சு வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கூரையிலிருந்து கிடைக்கும் நீர் பாக்டீரியா, மாசு மற்றும் நீர் மூலம் பரவும் நோய்களிலிருந்து விடுபடுகிறது. மழை நீர் மூலமா கிடைக்கக்கூடிய தண்ணியில பாக்டீரியா, வைரஸ், பங்கஸ் இதெல்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம மேல் தளத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டோம். அதுல வர்ற பைப்புகளும் சுத்தமாவே நம்ம வச்சிருப்போம். சரியா? அது போக நீர் மூலம் பரவும் நோய்களும் நம்மள தாக்காது. பராமரிப்பு சிக்கல்கள் ஏதும் இல்லை. ரொம்ப ஈஸி டு ஹேண்டில். பயனாளிகள் தாங்களாகவே அவற்றை பராமரிக்க முடியும். மின்சார தேவை 0. மின்சார செலவு கிடையாது. வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி we are saving the water. எங்க? from rooftop. நம்ம வீட்டு மாடியில இருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியே தேவைப்படாத, பயன்படுத்த தேவையில்லாத ஒரு அமைப்பின் மூலமா நம்ம மழை நீரை சேகரிக்கிறோம். மழைநீர் சேகரிப்பு மழைநீர் வடிகால்களுக்கு ஓட்டத்தை குறைக்கிறது மற்றும் நீர்நிலைகளின் மாசுபாட்டையும் குறைக்கிறது. மாசுபடுறது மற்றும் செயல்படுத்துவதற்கு குறைவான நேரமே தேவைப்படுகிறது. மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் திரும்பவும் நம்ம பார்க்கிறோம். மழைநீர் சேகரிப்பு அமைப்பு என்பது மழைநீரை உள்நாட்டு நீர்ப்பாசனம் மற்றும் தொழில்துறை நோக்கங்களுக்காக கைப்பற்றுதல், மழைநீரை திசை திருப்புதல் மற்றும் சேமித்தல் ஆகும். மழைநீரை சேகரிப்பதற்காக 2 வகையான மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை வடிவமைத்து உருவாக்கலாம். மழைநீர் கூரைகள், முற்றங்கள் மற்றும் சிறிய நீர்பிடிப்பு தளங்களில் இருந்து சேகரிக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சேமிப்பு தொட்டிகளில் சேர்த்து வைக்கலாம். மழைக்காலத்தில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் போதுமான அளவு மழைநீர் கிடைப்பதால் கூரை மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் பொருளாதார ரீதியாக
சாத்தியமான ஒன்று. மற்ற திட்டங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் கூரை மழை நீர் சேகரிப்பு திட்டங்கள் மலைப்பாங்கான தீவுகள், கடலோரம் மற்றும் உவர்நீர் பகுதியில் கட்டுவது மிகவும் எளிது. கூரையின் மேல் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு அல்லது சமூக அடிப்படையிலான மழைநீர் சேகரிப்பு அமைப்பு அல்லது நிலத்தடி நீர் ரீசார்ஜ் அமைப்பு, இது எப்படி என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். மேலே கூறப்பட்ட அனைத்தும் கட்டமைக்க முடிவெடுப்பது மழையின் வடிவத்தை பொறுத்தது. இப்ப நம்ம மேல சொன்னல, கூரையின் மேல் மழைநீர் அமைப்பு, சமூக அடிப்படையிலான மழைநீர் சேகரிப்பு, அதாவது ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்காக பொதுவாக அந்த சமூகத்துக்காக கட்டப்படுறது. அல்லது நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சு போச்சு, அதை ரீசார்ஜ் பண்ணணும். ஊர்ல பொது போர் கூட போட்டிருப்பாங்க, ஒரு 8 இன்ச்சு போர், ஒரு 200 அடி ஆழத்துக்கு. அதுல நீர் வளம் குறைஞ்சிருச்சு, அதை ரீசார்ஜ் பண்றதுக்கும் பயன்படுத்தலாம். மேற்குறிப்பிட்டவற்றை கட்டமைக்க முடிவெடுப்பது மழையின் வடிவத்தை பொறுத்தது. இங்க மழைக்கு வடிவம் கிடையாது. இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மழை பெய்யக்கூடிய இதைத்தான் நம்ம பார்க்கணும். நேரமும் சிறு சிறு துளிகள் அப்படி பெஞ்சிட்டே இருக்கும், அது கிடையாது. நல்லா சில மழை அடிச்சு சாத்தும். 2, 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்யும். 25 mm இருந்து 50 mm வரை ஈஸியா பெஞ்சிட்டு போயிடும். அந்த மாதிரி இதை பொறுத்துதான் நம்ம அந்த சூழ்நிலையில இந்த பகுதியில மழை காலங்கள்ல எவ்வளவு மழை நீர் பெய்யும் அப்படின்றது நம்ம பாத்தீங்கன்னா அதற்கான வானிலை மையங்கள் அருகில் இருந்தா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆண்டு முழுவதும் பொதுவாக மழை பெய்யும் ஷில்லாங், மிசோராம் மற்றும் கேரளாவின் ஈரப்பதமான பகுதிகளுக்கு கூரை மழைநீர் சேகரிப்புக்கான ஒரு சிறிய சேமிப்பு தொட்டி உதவும். அதே சமயம் ராஜஸ்தான், டெல்லி மற்றும் குஜராத்தின் வறண்ட பகுதிகளுக்கு 3 முதல் 4 வரை மட்டுமே மழை பெய்யும் போது பெரிய தொட்டிகள் தேவைப்படுகின்றன. ஏன்னா ஷில்லாங், மிசோரம் அங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டே இருக்கும். அங்க மழை நீர் சேகரிப்பது கூட ஒரு குறைஞ்ச அளவு பண்ணா போதும். அதே இது பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், டெல்லி, குஜராத் இன்னும் சில வறண்ட பகுதிகளுக்கு ஒரு அதிக அளவுல மழைநீர் தொட்டி நம்ம அமைக்க வேண்டியது அவசியம். பருவமழை மாதங்கள் மழைக்காலத்தில் சேகரிக்கப்படும் தண்ணீரை ஆண்டு முழுவதும் சேமித்து தண்ணீர் தேவைக்கு பயன்படுத்த வேண்டும். பருவமழை மாதங்கள் அது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேளாண்மை அலுவலகத்துக்கோ அல்லது பாத்தீங்கன்னா வானிலை மையம் தொடர்பான அலுவலகத்திற்கோ சென்று, அல்லது இப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா போர்காஸ்டுமே எப்ப மழை பெய்யும், எப்ப காற்றடிக்கும், எப்ப புயல் வரும் எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. மொபைலே பார்த்துலாம். அதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடியான மழைநீர் சேகரிப்புகளை நாம் அமைப்பது மிக முக்கியம். செயல்பாடு 1, மழைக்காலத்தில் மழை குழாய் வழியாக வீட்டின் கூரையிலிருந்து தண்ணீர் விழுவதை கவனிக்கணும். எப்படி தண்ணி விழுகுது, மழை எப்படி பெய்யுது, இதை வாட்ச் பண்ணணும். இந்த தண்ணீரை ஒரு கொள்கலனில் சேகரித்து அளவிடணும். அதை பிடிச்சு ஒரு கொள்கலன்ல அதாவது சேமிக்கக்கூடிய ஒரு இதைத்தான் நம்ம கொள்கலன்னு சொல்றோம். கொள்கலன், அதுல எவ்வளவு அளவு தண்ணி கிடைக்குது அப்படின்றத நம்ம அளவிடணும். பல அடுக்கு வீடுகளை கொண்ட ஒரு குரூப் ஹவுசிங் சொசைட்டியின் கிராமத்தின் குளம் மற்றும் கூரைகளை நோக்கி மழைநீர் பாய்வதை கவனிக்கணும். மேற்கூறியவற்றை வீட்டு அல்லது சமூக மழைநீர் சேகரிப்பு அமைப்பாக வகைப்படுத்தணும். இது வீட்டுக்கு ஒவ்வொரு தனி வீட்டுக்கும் செய்யப்பட்ட மழைநீர் சேகரிப்பு. இது சமூக மழைநீர் சேகரிப்பு, அதாவது ஒரு சமூகத்துக்கு எல்லாரும் கலந்து அரசும் மக்களும் சேர்ந்து அமைக்கப்பட்ட ஒரு மழைநீர் சேகரிப்பு அமைப்பு. இதை வகைப்படுத்தணும். மழைநீர் சேகரிப்பின் அடிப்படை படிகள் 2 இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா சேகரிப்பு, அப்புறம் என்ன செய்யணும், சேகரிச்சது என்ன செய்யணும், சேமிக்கணும். 2வதாக நிலத்தடி ரீசார்ஜ், அந்த நிலத்தடி நீரை ரீசார்ஜ் பண்ணணும். திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பு, ஒரு பகுதியில் பெறப்பட்ட மழைநீரின் மொத்த அளவிலிருந்து உருவாகும் ஓட்டத்தின் அளவு, மழை பெய்கிற அளவு, நீர்பிடிப்பு அல்லது கூரையின் தன்மை, மழையின் தீவிரம்
மற்றும் குறிப்பிடத்தக்க இழப்புகள் இல்லாமல் கணினியின் சேகரிப்பு திறன் ஆகியவற்றை பொறுத்தது. ஒரு பகுதியில், அதாவது இந்த இடத்துல வந்து இழப்புகள் ஏது இல்லாம நம்ம எவ்வளவு தண்ணியை வந்து சேகரிக்கிறோம் அப்படின்றது வந்து தான் சேகரிப்பு திறன். ஒரு பகுதியில் இருந்து சேகரிக்கப்படும் மற்றும் அறுவடை செய்யக்கூடிய அதிகபட்ச நீரின் அளவு நீர் அறுவடை சாத்தியம் என்று அழைக்கப்படுகிறது. நீர் அறுவடை சாத்தியம் என்றால் என்ன? ஒரு பகுதியில் இருந்து சேகரிக்கப்படும் மற்றும் அறுவடை செய்யக்கூடிய அதிகபட்ச நீரின் அளவு நீர் அறுவடை சாத்தியம் என்று அழைக்கப்படுகிறது. நீர் அறுவடை சாத்தியமான மழைப்பொழிவு மில்லிமீட்டர்ல குறிப்பிடலாம். இந்த நீர் அறுவடை சாத்தியத்தை எப்படி அதை ஒரு சூத்திரத்தின் மூலமா அதை கணக்கிடுறாங்கன்னு பார்ப்போம். நீர் அறுவடை சாத்தியமான மழைப்பொழிவு மில்லிமீட்டர் என்று குறிக்கப்படுகிறது. அத்தோடு சேகரிப்பு திறன் எவ்வளவு, அத்துடன் நீர்பிடிப்பு பகுதி, அந்த ஏரியா எவ்வளவு ஏரியால மழை பெய்யுது அப்படின்றத பொறுத்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவியாதல் இருக்கு. அந்த தொட்டியில கூட சிறு கசிவுகள் ஏற்பட்டு அந்த தண்ணீர் வந்து வெளியில வந்து போகலாம். இவற்றின் காரணமாக அப்பகுதியில் விழும் மழை நீரை திறம்பட அறுவடை செய்ய முடியாது. அதாவது என்னன்னா, நம்ம சேகரிக்கிற வந்து ஆவியாயிடுச்சுனாலோ அல்லது வந்து நம்ம கட்டப்பட்ட அந்த தொட்டியில வந்து சரியான முறையில கட்டு பண்ணல, நல்ல கலவை போட்டு அதை வந்து கட்டடம் கட்டலை அப்படின்னா அதுல கசிவு வரும். அப்படி வந்து இருக்கக்கூடிய பகுதியில் விழும் மழை நீரை திறம்பட அறுவடை என்று சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது. மேற்கூறிய சூத்திரத்தை பயன்படுத்தி அறுவடை செய்யப்பட்ட அல்லது வருடாந்திர நீர் சேகரிப்பு திறனை மதிப்பிடலாம். கூரை மழைநீர் சேகரிப்பு அமைப்பு பின்வரும் கூறுகளை கொண்டுள்ளது. இந்த அமைப்புல வந்து என்னென்ன அதுல அடங்கி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீர்பிடிப்பு கூரை, மேலே உள்ள மேற்பரப்பு கூரை. இரண்டாவதாக சாக்கடைகள் மற்றும் உள்வரும் குழாய்கள் போன்ற திசை திருப்பல்கள், மாசுகளை அகற்ற வடிகட்டுதல் கூறுகள். அதுல வரக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து டஸ்ட் இருக்கும், தேவைப்படாத சில பொருட்கள் வந்து அந்த இதுல வந்து கலந்திருக்கலாம் அந்த குழாய்கள் வழியா வரும்போது. அதை வந்து வடிகட்டுவதற்கான வடிகட்டுகள் தான் இன்னொரு இரண்டாவது கூறு. போதிய மழை பெய்யாத காலங்களில் சேமிப்பதற்கான சேமிப்பு தொட்டிகள், வீடுகளின் மேற்கூரையில் விழும் மழை நீர் குழாய்கள் மூலம் சேமிப்பு தொட்டியை நோக்கி திருப்பி விடப்படுகிறது. கூரையிலிருந்து சேகரிக்கப்படும் மழை நீர் பறவைகள், தூசி, இலைகள் போன்ற அசுத்தங்களை இடைமறிப்பதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட வடிகட்டி வழியாக அனுப்பப்படுகிறது. இதை எல்லாமே ஃபில்டர் பண்றதுக்கு வந்து இதுக்குன்னே ஒரு வடிகட்டி, ஒரு ஃபில்டர் வந்து தயார் பண்ணியிருப்பாங்க அல்லது அந்த அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. அதன் வழியாக தண்ணீர் செலுத்தப்படுகிறது. இதனால் கூரையிலிருந்து சேகரிக்கப்பட்ட நீர் ஏற்றுக்கொள்ளத்தக்க, விரும்பத்தக்க தரத்தில் நமக்காக கிடைக்கின்றது. இப்ப அந்த எவ்வளவு அந்த சேகரிப்பு திறன் அப்படின்றது ஒரு சூத்திரம் சொன்னோம் இல்லையா, ஒரு கணக்கீடு பார்க்கலாம். இதை எப்படி கணக்கீடு செய்யலாம் அந்த நீர் சேகரிப்பு திறன் அப்படின்றதுக்கு? ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு சுமார் 600 மில்லிமீட்டர் மழையை பெறும் பகுதிகள், உதாரணமாக அமைந்துள்ள 100 மீட்டர் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இடத்துல 70% வந்து உங்களுக்கு வந்து மழை வந்து பெய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து சேகரிக்கப்பட்ட நீரின் அளவு எவ்வளவு அப்படின்றத, அந்த சேகரிப்பு திறன் எவ்வளவு அப்படின்றத கணக்கிடணும். அப்படின்னா அதற்கு வந்து தீர்வு, சேகரிக்கப்பட்ட நீரின் அளவு எப்படி கணக்கிடப்படுது? சேகரிக்கப்பட்ட நீரின் அளவு இஸ் ஈக்குவல் டு மழை ஆழம் எவ்வளவு பெஞ்சது, அது வந்து என்ன, கூரை பகுதி எவ்வளவு, கூரை பகுதி எவ்வளவு பரப்பளவு, அப்புறம் அந்த சேகரிப்பு திறனுக்கான சதவீதம். இதை வந்து கால்குலேட் பண்ணும்போது 600 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, 100 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா பரப்பளவு மேல 70% வந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்கு. சோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும் போது 42,000 லிட்டர் மழை நீர் ஒரு மீட்டர் ஸ்கொயரை வந்து எப்படி கணக்குறாங்கன்னா 1000 லிட்டர்னு கணக்கு பண்றாங்க. சோ இந்த அளவுக்கு 42 நம்மளுக்கு கணக்குல வந்து விடை எவ்வளவு கேட்டிருக்கு, 42 மீட்டர் சதுர மீட்டர். அப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 1000 லிட்டர்னா 42க்கு எவ்வளவு, 42 into 1000 எவ்வளவு, 42,000 லிட்டர். கூரை மழைநீர் சேகரிப்பு அமைப்பு பின்வரும் கூறுகளை
கூடுதலாக கொண்டுள்ளது. நீர்பிடிப்பு நீர்பிடிப்புன்றது என்ன? அந்த பகுதியை எப்படி சொல்லலாம்? கூரை மேற்பரப்பு, விவசாய நீர்நிலைகள் மற்றும் மலை சரிவுகள் மழைநீர் சேகரிப்புக்கான மேற்பரப்பாக செயல்படுகின்றன. வடிகால் குழாய்கள். வடிகால் குழாய்கள் ரொம்ப முக்கியம். விழுகிற தண்ணியை கடத்தி கொண்டு போகணும் அப்படின்னா, கொண்டு வந்து சேர்க்கணும், சேமிப்பு தொட்டிக்கோ கிடங்குக்கோ கொண்டு வரணும், அல்லது ஒரு பண்ணை கொட்டைக்கு சேர்க்கணும் அப்படின்னா வடிகால் குழாய்கள் தேவை. குழாய்கள், சாக்கடைகள், அதை பத்தி பார்க்கலாம். மழை நீரை கூரையிலிருந்து சேமிப்பு தொட்டிக்கு சேகரித்து கொண்டு செல்வதற்காக சுற்றிலும் கூரையின் விளிம்புகளில் பொருத்தப்பட்ட கால்வாய்கள் சாக்கடைகள் ஆகும். இந்த சாக்கடைகள் சொல்றதை விட டிரைனேஜின்னு கூட சொல்லலாம். அதிகப்படியான தண்ணீரை, உபரி நீரை கொண்டு வந்து அதையும் நம்ம சேகரிச்சு வைக்கலாம். அதுக்கு நம்ம குழாய்கள் தேவைப்படுது. கீழ் குழாய், பாட்டம், இந்த இதுக்கு தொட்டி கீழே உள்ளது. இந்த குழாய்கள் மழை நீரை கூரையிலிருந்து தரை மேற்பரப்புக்கு கொண்டு செல்கின்றன. அதாவது மேல மாடியில கைப்பிடி சவர் இருக்கு, அந்த தரைப்பகுதியில குழாயை நம்ம பதிச்சிருக்கோம். அது எங்க வருது? கீழ் நோக்கி ஒரு 20 அடி தூரத்துக்கு கீழ் நோக்கி கீழே நம்ம தரைப்பகுதியில் அமைச்சிருக்க தொட்டிக்கு சேருது. வடிகட்டி, ஃபில்டர்ஸ். இது தூசி, பறவை, எச்சங்கள் போன்ற அசுத்தங்களை அகற்ற தேவையான சுத்தகரிப்பு அலகு ஆகும். சேமிப்பு தொட்டி, அதான் டேங்க், சம்ப். சேமிப்பு தொட்டி என்பது கூரை மழைநீர் சேகரிப்பு அமைப்பின் மிக முக்கியமான மற்றும் விலை உயர்ந்த அமைப்பாகும். நீர்பிடிப்பு மேற்பரப்புகள். நீர்பிடிப்புகளில் கூரைகள், மழைநீர் சேகரிப்பு தளங்கள், நீர்நிலைகள் அல்லது மழைநீரை தேக்கி வைப்பதற்கு வீட்டின் மேற்கூரை பயன்படுகிறது. கட்டுமான மற்றும் கூரையின் பொருள் ஒரு நீர்பிடிப்பாக அதன் பொருத்தத்தை தீர்மானிக்கிறது. நீர்பிடிப்பாக பயன்படுத்தப்படும் கூரைகள் நச்சுத்தன்மையற்ற பொருள் மற்றும் மேற்பரப்புகளை கொண்டதாக இருக்க வேண்டும். மென்மையான, கடினமான மற்றும் அடர்த்தியான மழைநீரை சேகரிப்பதற்கு இரும்பு தாள் அல்லது கல்நார் தாள், ஓடுகள் அல்லது காங்கிரீட் ஆகியவற்றால் செய்யப்பட்ட கூரைகளை பயன்படுத்துவது நல்லது. வடிகட்டுதல். இடைநிறுத்தப்பட்ட மற்றும் கூழ் அசுத்தங்களை அகற்றுவதற்கான வடிகட்டுதல் நீர் சுத்திகரிப்புக்கான மிக முக்கியமான செயல்முறை. அதாவது தண்ணீர் குழாயில இருந்து வந்தாலும் சரி, அல்லது ஊருக்கு பொதுவான வாட்டர் டேங்க்ல இருந்து ஒவ்வொரு தெருவுக்கு தண்ணி வந்தாலும் சரி, அல்லது குழாயில நம்ம தண்ணியை பிடிச்சாலும் சரி, இடைப்பட்ட தூரம், அதாவது தேக்க வைக்கப்பட்ட இடத்துல இருந்து பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு வரும் வரை இடையில எப்படி வேணாலும் இருக்கலாம். தூசி பிடிஞ்சிருக்கலாம், அதுல அசுத்தங்கள் இருக்கலாம், சரியா, அத கசடுகள் இருக்கலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா வடிகட்டி தான் சாப்பிடணும், வடிகட்டி தான் பயன்படுத்தணும். அதனால ஒரு வடிகட்டி ஊடகத்தின் வழியாக அனுப்பப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக மணல் அல்லது ஆந்த்ராசைட்ல இருந்து கல்கரின்னு சொல்றாங்க, அதை நம்ம ஃபில்டரா யூஸ் பண்ணலாம். கூரை மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளில் வடிகட்டி பயன்படுத்தப்படுகிறது. மணல், களிமண், மண், தாவரங்கள், தாவர பகுதிகள், கரிம அசுத்தங்கள் போன்றவை இல்லாமல் இருக்க வேண்டும். ஆந்திரா பில்ட் குறைந்த விலை, அதிக ஊடுருவல் விகிதம் மற்றும் சிறந்த செயல்திறன் போன்ற பல நன்மைகளை கொண்டுள்ளது. வடிகட்டியை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். கொள்கலன், இது 18 கேஜ் அதை விட தடிமனாக இருக்கும் GL ஷீட் அல்லது ஃபெரோ சிமெண்ட் மூலம் தயாரிக்கப்பட்டதாக இருக்கலாம். கொள்கலன் பொதுவாக வட்ட வடிவமானது மற்றும் நீர்த்தேக்கத்தின் கூரையில் கொடுக்கப்பட்ட ஒரு திறப்பின் மேல் உள்ளது. முதல் அடுக்கு 40 மில்லிமீட்டர் தடிமனான இயற்கை சரளை அளவு 12 நிமிடங்களுக்கு குறைவாகவோ அல்லது 14 மில்லிமீட்டருக்கு அதிகமாகவோ இருக்கக்கூடாது. இங்க 12 நிமிடம் கிடையாது, 12 மில்லிமீட்டருக்கு குறைவாகவோ அல்லது 14 மில்லிமீட்டருக்கு அதிகமாகவோ இருக்கக்கூடாது. இது அந்த சரளையோட தடிமன். இரண்டாவது அடுக்கு தேங்காய், பனை, வெற்றிலை, இயற்கை இலைகளின் 30 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட அடுக்கு 6 முதல் 8 சென்டிமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்க வேண்டும். மூன்றாவது அடுக்கு 80 மில்லிமீட்டர் தடிமனான இயற்கை ஆற்றுப்படுகை மணல் 1 mm அளவுள்ள சல்லடைக்கு மேல் தக்க வைக்கப்பட்டு 1 mm அளவுள்ள சல்லடைக்கு மேல் தக்க வைக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் அளவு வழியாக செல்கிறது. நான்காவது அடுக்கு மீண்டும் 30 மில்லிமீட்டர் தடிமனான இயற்கை இலைகள் கொண்ட இரண்டாவது அடுக்கில் உள்ளது. வடிகட்டி மற்றும் மேல் அடுக்கு
80 மில்லிமீட்டர் அளவு வட்டப்பாறைகளின் ஒரு அடுக்கு மேலே பயன்படுத்தப்படுகிறது. இந்த வடிகட்டி மாசுபடாமல் நல்ல நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இதனுடைய வடிவம் எப்படி இருக்கலாம்? உருளை வடிவில் இருக்கலாம், செவ்வக வடிவில் இருக்கலாம், சதுர வடிவில் இருக்கலாம். 1000 முதல் 15,000 லிட்டர் கொள்ளளவு உள்ளதாகவும் இருக்கலாம். அந்த கொள்ளளவுக்கு பயன்படக்கூடியதாக நம்ம கவனமா அதை பார்க்கணும். கிராமப்புறங்களுக்கான சேமிப்பு தொட்டிகளின் அளவு. வீட்டில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை, ஒரு குடும்பத்துல எவ்வளவு நபர்கள் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த நபர்களுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். வீட்டில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை, நீர் பயன்பாடு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையின் காலம், மழை பொழிவு, வீட்டின் கூரையின் வகை மற்றும் அதனுடைய ஏரியா, அப்பகுதியில் இருக்கும் நீர் ஆதாரங்களின் நிலை போன்ற பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு சேமிப்பு தொட்டியின் அளவை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இதை பொறுத்துதான் சேமிப்பு தொட்டியோட அளவை நம்ம சரி பண்ணணும். ஒரு 15 அடி நீளம், ஒரு 4 அடி அகலம், ஒரு 5 அடி உயரம், இப்ப மேற்கூறப்பட்ட அந்த காரணிகளை வச்சுதான் நம்ம அதை அந்த தொட்டி அமைக்கணும். பொதுவாக அப்பகுதியில் நிலவும் மழைப்பொழிவு மற்றும் நீர் ஆதாரங்களின் அளவு மற்றும் விநியோகத்தை பொறுத்து வீட்டு தேவைகளுக்கான தண்ணீர் பற்றாக்குறையின் காலம் 90 முதல் 200 நாட்கள் வரை இருக்கும். நீர் பயன்பாட்டை பாதிக்கும் மக்களின் உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் வீட்டின் நீர் பயன்பாடும் மதிப்பிடப்பட வேண்டும். இந்த உள்ளூர் கலாச்சாரம் அப்படிங்கும்போது பொதுவான ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு திருவிழா நடக்குது, சரியா? அந்த மாதிரி ஒரு அதாவது என்னது, ஊருக்கு தேவையான, சமூகத்திற்கு தேவையான சில கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் அங்க நடக்கலாம். அல்லது ஊரை தூய்மைப்படுத்துவதற்கான செயல்பாடுகளை அங்க இருக்கலாம். சோ இதுக்குள்ள எவ்வளவு தேவைப்படும், அங்க விவசாயத்துக்கு எவ்வளவு தேவைப்படும், மக்கள் வசிக்கிறதுக்கு எவ்வளவு, அன்றாட மக்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவைப்படும், இது எல்லாமே நம்ம மதிப்பிட வேண்டும். ஒரு நபருக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான குறைந்தபட்ச அளவு தண்ணீர் ஒரு நாளைக்கு எவ்வளவு? ஒரு நாளைக்கு சுமார் 50 லிட்டர் தேவைப்படுகிறது. நீர் சேமிப்பு தொட்டியின் அளவை பின்வரும் உறவை பயன்படுத்தி தீர்மானிக்கலாம். நீர் தேவையின் அடிப்படையில் சேமிப்பு தொட்டியின் அளவு வீட்டில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையின் காலம் மற்றும் தனிநபர் தண்ணீர் தேவை ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்படின்ற விஷயம், இதெல்லாம் வச்சுதான் நீர் சேமிப்பு தொட்டியின் அளவை பின்வரும் முறையில் நம்ம கணக்கீடு செய்ய முடியும். நகர்ப்புறத்திற்கான சேமிப்பு தொட்டியின் அளவு. ஏற்கனவே ஆண்டு முழுவதும் வழக்கமான நீர் விநியோகம் இருக்கும் முக்கிய நகரங்கள் மற்றும் நகரங்களில் கூரை மேல் மழை நீரை சேகரிப்பதற்கான சேமிப்பு தொட்டியின் அளவை ஒரே நிகழ்வில் பெய்யும் மழையின் அளவை பொறுத்து தீர்மானிக்க முடியும். இது தீவிரமானது என்று கருதப்படுகிறது. தண்ணீர் பற்றாக்குறை காலத்தை கருத்தில் கொள்ளாது மற்றும் நமது இயற்கை வளங்களை சேமிப்பதற்கான முயற்சியாக கூரை மழை நீரை தன்னார்வமாக கட்டாயமாக சேகரிக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த கடமை உணர்வு இருக்கணும், ஒவ்வொரு மக்களுக்கும். மேலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் காரணமாக போதுமான சேமிப்பிடத்தை உருவாக்குவது கடினம். அத்தகைய சூழ்நிலையில் ஒரு நிகழ்விற்கான மழைப்பொழிவை சேகரிக்க சேமிப்பிடத்தை உருவாக்கி அதை பயன்படுத்துவது சிறந்தது. குடிநீருக்கான நீர் சுத்திகரிப்பு. கூரையிலிருந்து சேகரிக்கப்படும் நீர் பொதுவாக தூய்மையானது மற்றும் குடிப்பதற்கு ஏற்றதுதான். இருப்பினும் சில அசுத்தங்கள், தூசிகள் எவ்வாறு இருப்பின் கீழ்குழாய்கள் வழியாக செல்லும் போது அது அந்த குப்பைகள், இலைகள் மற்றும் பறவை எச்சங்கள் ஆகியவற்றுடன் தொடர்பு கொள்கிறது. எனவே வடிகட்டி சுத்தம் பண்ணி சுத்திகரிக்கப்பட்டு சூடு பண்ணி தான் நம்ம சாப்பிடணும் அல்லது பயன்படுத்தணும். மேலும் தொட்டியில் சேகரிக்கப்படும் தண்ணீர் சுமார் 100 முதல் 150 நாட்கள் வரை சேமிக்கப்பட்டு குடிநீராக பயன்படுத்தப்படுகிறது. பாசிகளின் வளர்ச்சி மற்றும் கொசுக்கள் உற்பத்தியும் கூடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பாதுகாப்பு உத்திகளை கடைபிடிக்கணுமோ அதை நம்ம கட்டாயம் செய்யணும்.
முறையான மற்றும் வழக்கமான பராமரிப்பு மூலம் கூரை நீரின் ரசாயன மற்றும் பாக்டீரியாவினால் மாசுபாட்டை தடுக்கலாம். ப்ளீச்சிங் பவுடர் மூலம் தண்ணீரை கிருமி நீக்கம் செய்வது அவசியம். பரிந்துரைக்கப்பட்ட அளவு: 1 லிட்டர் தண்ணீருக்கு 25% இலவச குளோரின் கொண்ட ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர் சேர்த்த பிறகு தண்ணீரை கிளறி சுமார் 30 நிமிடங்கள் பயன்படுத்தாமல் வைத்திருக்க வேண்டும். இப்போ நம்ம நிறைய பார்த்தோம்னா நம்மளுடைய வசிக்கும் பகுதியிலே பாத்தீங்கன்னா அந்த எல்லாருக்கும் தேவையான அந்த வாட்டர் டேங்க் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா பீரியாடிக்கலா அந்த தொழிலாளர்கள் போய் மேல அந்த ப்ளீச்சிங் பவுடர் குளோரின் எல்லாம் போடுவாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுல. அதாவது என்னன்னா அந்த வல்லுநர்கள் சொல்லக்கூடிய பரிந்துரைக்கப்பட்ட அளவின்படி அந்த ரசாயன பொருட்களை நம்ம தேவைப்படக்கூடிய தண்ணீர் சேமித்து வைக்கும் அந்த தொட்டியில அதை போடுவாங்க. அதே போல குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை என்ன செய்வாங்கன்னா அந்த தொட்டி சுத்தமாக கழுவுவாங்க. இன்று குடிநீர் தொட்டி பராமரிப்பு நாள், எனவே இன்றைய நாளில் தண்ணீர் வசதி கிடையாது அப்படின்னு கூட அவங்க அறிவிப்பு கூட செய்யலாம். சோ எதுக்கு அப்படின்னா நம்ம சுத்தமான தண்ணீரை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் எடுத்திருக்காங்க. குளோரின் மாத்திரைகளும் கிடைக்கின்றன, அவற்றை பயன்படுத்தலாம். 20 லிட்டர் தண்ணீருக்கு 0.5 கிராம் ஒரு மாத்திரை போதுமானது. சுருக்கமாக சொல்லுவோம். இப்ப நம்ம பார்த்தோம்னா இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்து அளவுக்கு நம்ம மழைநீர் சேகரிப்புனா என்ன, அதை எப்படி அமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதை சுருக்கமா சொல்லலாம்னா மழைநீர் சேகரிப்பு என்பது நீர்நிலைகள், கூரையின் மேற்பகுதிகள், கலவைகள், பாறை மேற்பரப்புகள் அல்லது மலைச்சரிவுகள் போன்ற இயற்கையான அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து வெளியேறும் மழைநீரை சேகரித்து சேமிப்பதற்கான ஒரு தொழில் நுட்பமாகும். மழைநீர் சேகரிப்பு என்பது பல்வேறு துறைகளின் அதிகரித்து வரும் நீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வறண்ட நீர் ஆதாரங்களை நிரப்புவதற்கும் மிகவும் முக்கியமானது. அறுவடை செய்யப்பட்ட நீர், தண்ணீர் இருப்பு, தேவை மற்றும் தண்ணீரின் பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் கிராம குளங்கள், தனிக்கோடுகள் மற்றும் சிறிய அணைகள், துளையிடும் தொட்டிகளில் சேமிக்கப்படுகிறது. நம்ம இந்த மாதிரி நம்ம நகரத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் உள்ள மக்களுக்கு தேவையான ஒரு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை எப்படி நம்ம அமைக்கணும், அதற்கு அரசாங்க உதவி என்ன, அரசாங்கத்துடைய தொழில்நுட்ப உத்திகள் என்ன, அவங்க நம்மளுக்கு எந்த அளவுல உதவி செய்வாங்கன்னு அறிந்து தெரிந்து அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நாம் அனைவரும் மழைநீர் சேகரிப்பு செய்யணும். இந்த மழைநீர் சேகரிப்பு நாட் ஒன்லி ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் அல்லது சமைக்கிறதுக்காக கிடையாது. ஏன் ஒரு விளைநிலத்திற்கே தேவை அப்படின்னா அந்த விளைநிலத்துல ஒரு சிறு விவசாயி ஒரு 50 சென்ட் 1 ஏக்கர் அளவுல ஒரு வயல் வச்சிருப்பாரு, ஒரு சின்ன கிணறு வெட்டி இருப்பாரு. அந்த கிணறுல தண்ணி ஆதாரம் குறைஞ்சு போகும். அப்ப என்ன செய்யணும், அந்த கிணறு ஆதாரம் குறையும் போது அந்த கிணற்றுக்குள் நீர் ஊற்றெடுப்பதற்கு தேவையான மழை நீரை அந்த கிணற்றுக்கு அடியிலேயோ அந்த கிணற்றை சுற்றியோ அதை என்ரிச்சாங்க மாதிரி அதற்குமான அமைப்புகளை அவங்க செய்யணும். இதே போலதான் வீட்லயும் சரி, மழைநீர் தொட்டி செஞ்சுட்டோம் போதும் அப்படின்னு விடக்கூடாது. உபரி தண்ணீரை ஒரு உரை இறக்கி கூழாங்கல்ல போட்டு மணலை போட்டு ஒரு 4-5 பெர்குலேஷன் பிட் வேற நம்ம தயார் பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் செய்யறதுனால நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அல்லது நம்ம வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய குடிநீர் மற்றும் பயன்படுத்தக்கூடிய நீர் அமைப்புகளை நம்மளுக்கு தேவையான முறையில நம்ம பூர்த்தி செய்ய முடியும்ன்றது மிக உண்மை. இந்த இதுவரையிலும் நம்ம கூறப்பட்ட விஷயங்களை, அதாவது மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் இதை எவ்வாறு நம்ம செயல்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது, இதற்கான உத்திகள் என்ன, இதற்கான ஆலோசனைகள் எங்க பெறணும், எந்த சூழ்நிலையில மழைநீர் சேகரிப்பு பண்ணணும், இது எந்த விதத்துல நம்மளுக்கு அதிகமான அளவுல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். இந்த ஒரு பாடத்திட்டத்திற்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து உதவிய இந்திரா காந்தி திறந்த வெளி பல்கலைக்கழகத்திற்கும் காந்தி கிராம பல்கலைக்கழகத்திற்கும் என்னோட பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.